ஹலோ மக்களே 247வது எபிசோட்ல பெறலாம். போன எபிசோட்ல வந்து ஐஸ்பர்கோட ஃப்ரெண்ட் வந்து பிராங்கின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அவனை தேடி ஒரு குரூப் போய்கிட்டு இருக்கு. இதுல ஒரு ஜோரோ லூஃபில அடிபட்டு கிடக்குறாங்க. ஆனா பிராங்கி வந்து உசப்ப காப்பாத்தி ஒரு இடத்துல வச்சிருக்கான் அக்வா லாகூனுக்காண்டி. உடனே அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, டேய் நான் டீ போட்டிருக்கேன் வேணா டீ குடிக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா உசப் என்ஜாய் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க கேட்டதே போதும், நான் இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா கையில அடிபட்டுக்கிட்டே இருக்கு. சரிடா நான் மெயின் விஷயத்துக்கு கொண்ட வாரன்னு சொல்லிட்டு பிராங்கி ஆரம்பிக்கான். சரி இந்த கப்பலை சரி பண்ணதுக்கு அப்புறம் நீ என்னதான் பண்ணுவேன்னு சொல்லி கேட்கறான். என்ன பண்ணுவான், அட்வென்ச்சர் பண்ண போறேன், என்ஜாய் பண்ண போறேன், ஈஸ்ட் ப்ளூ நோக்கி போக போறேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வழியா அந்த கிராண்ட் லைனுக்குள்ள வந்துட்டேன். ஆனா திரும்பி ரிட்டர்ன் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் ஒரு பக்கம். டேய் ஒரு நாள்லாம் திரும்பி ஈஸ்ட் ப்ளூக்குலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பிராங்கி. திரும்பி அங்க போகணும்னு நினைச்சுன்னா அது ரொம்ப தூரம்னு சொல்லிட்டு எஞ்சி பக்கத்துல போய்கிட்டு இருக்கான். உன்னோட ஷிப் அங்க இருந்து நான் தூக்கிட்டு வரல, நான் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி தான்டா பாத்துட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. என்னன்னு பார்த்தா கப்பலை ரோப்ப கட்டி தரதரம் தூக்கிட்டு வந்திருப்பானுங்க. என்னடா என் கப்பலை பண்றான்னு சொல்லிட்டு உசப் அப்ப கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்திருக்கான். நான் 8000 ஆளெல்லாம் வச்சிருக்கேன்டா, என் கப்பலெல்லாம் திருடிட்டு வரான்னு சொல்லிட்டு கத்திருக்கானுங்க. ஆனா அவன் காப்பாத்தி அங்க தூக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன் பார்க்காம இருந்திருக்கான். ஆனா உசப்ப கெட்டி போட்டு தூக்கிட்டு வந்திருந்திருக்கானுங்க அவனுங்க. ஆனா அந்த சமயத்துல பிராங்கி ஃபுல்லா பார்த்திருந்திருக்கான். பிராங்கி ஒன்னும் சாதாரண இல்ல, அவன் டாமோட ஆளு. டேய் உன்னோட ஷிப்புக்கு வந்து கடைசிகளா வந்துருச்சுடா, கலீலா கம்பெனிக்காரனுங்க சொன்னது உண்மைதான், இதை டெமாலிஷன்ல தான்டா போடணும், இதை வச்சு இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா பேசுன்னு சொல்லிட்டு உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். இதை ஏன்ட்ட விடுறா, இதை நான் டெமாலிஷன் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் பிராங்கி. டேய் என் கப்பல் பக்கத்துல வராதான் சொல்லிட்டு இருக்கான். சடனா அட்டாக் பண்ணலான்னு போறான். டேய் உனக்கு நான் ஹெல்ப் தான்டா பண்றேன், இதை டெமாலிஷன் நான் பண்றேன்னு சொல்லிட்டு பிராங்கி பக்கத்துல வரான். உன்னை பக்கத்துல விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இந்த மாரி என்னோட கப்பல்னு சொல்லிட்டு உசப் கத்துறான். டேய் இது உன்னோட கப்பல்லாம் இனிமேல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது இனிமேல் ஃபிக்ஸும் பண்ண முடியாது சொல்றான் பிராங்கி. இனிமேல் இந்த ஷிப்ல நீ போனா உன் வாழ்க்கை தாண்டா போகும், அதனால சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நீ வந்து ஈஸ்ட் ப்ளூக்கு போறன்னு சொல்றடா, அதனால இதெல்லாம் போக முடியாடா பிரதர்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இனிமேல் இந்த ஷிப்பை வச்சுட்டு அடுத்த ஷோருக்கு கூட உன்னால போய் சேர முடியாதுன்னு சொல்றான் பிராங்கி. ஷிப் என்னைக்குமே வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கும்டா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்னு சொல்லும். ஆனா அந்த ஷிப்பே இப்ப சொல்லுது இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, அதோட கண்டிஷனை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்றான் பிராங்கி. அப்படி சொல்லிட்டு சடனா உள்ள ஏறதான் பிராங்கி. நில்லுடான்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். இனிமேல் இது ஷிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு சடனா உடச்சு வீசுதான். கப்பலை துண்டு துண்டாக்குதான் அவன். டே இப்படி பண்ணாடான்னு சொல்லிட்டு உசப் அழுதுகிட்டே கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். கப்பலோட சைடு பகுதியை உடச்சு எரிஞ்சிட்டான். டே மேரி விட்டு போடான்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். பிராங்கி அடிச்சு நொறுக்குதான் உசப். என்னடா நீ பண்றன்னு சொல்லிட்டு பிராங்கி பாஞ்சிட்டு வாரான். நான் சொன்னது புரியலன்னு சொல்லிட்டு உசப்ப தூக்கி போட்டு அடிக்கிறான். அடிச்சு தண்ணியில பறக்க விட்டான். என்னடா பண்றான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களே மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடிச்சட்ல உசப் ஸ்ட்ரெயிட்டா தரையில போய் விழுதான். தரையில விழுந்துட்டு அப்படி பாக்குறான். என்னன்னு பார்த்தா கப்பல் உள்ள அந்த ரீத்துல வந்து எல்லா இடத்துலயும் அவனுக்கு வந்து சும்மா அடி அடிச்சு உடச்சுதான் வச்சிருந்திருக்காங்க ஆல்ரெடி. அதை வச்சுட்டு இனிமேல் சேல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனால ஏத்துக்கிடவே முடியல. ஏகப்பட்ட காயம் கீழே இருக்கு. அதை உசப் இப்பதான் கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா உசப் அதுல இருந்து வெளியே வரான். ஆனா பிராங்கி அமைதியாவே நின்றுகிட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்க மிரண்டு பாக்குறாங்க என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு. உசப் எதுவுமே பேச மாட்டேங்கான். அப்படி அமைதியாவே வாரான். ஆனா அந்த உடஞ்ச துண்டு அப்படி கையில எடுக்கிறான். தூக்க கூட முடியல. ஆனா அதை அப்படி தரதரன்னு இழுத்துக்கிட்டே போறான். அப்படியே பாக்குறாங்க இவன் என்னதான்டா அதை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா அவனால இழுக்க கூட முடியல. ஆனா இருந்தாலும் அதை அவன் தரதரன்னு இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். தூக்கி அது பக்கத்துல தூக்கி வைக்கிறான். திரும்பி அதை பிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதை ஒரு வழியா தூக்கி அதை வைக்கிறான். வச்சுட்டு சந்தோஷப்படுறான். அதை பிராங்கி உடைச்சாலும் என்னை மன்னிச்சிரு மேரி, நான் உன்னை சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு உசப் திரும்பி ஆணியெல்லாம் வச்சு அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ எத்தனை வாட்டி உடஞ்சாலும் உன்னை நான் சரி பண்ணிக்கிட்டே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணுங்க அதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டாங்க. டேய் லாங் நோஸ் இதோட விட்டுடா, ஏன்டா அப்படி பண்ற, அதோட கீழே உடஞ்சிருச்சுடா, இனிமேல் நீங்க போனாலும் தண்ணி கப்பலுக்குள்ள ஏறிடும்னா சொல்லிட்டு இருக்காங்க. டேய் சுத்தி இருக்க ஃப்ரேம்லாம் கணக்கு கிடையாடா, கீழே இருக்க கீழே தான்டா கணக்கு, அதுவே போயிருச்சுன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சொன்னா புரியாதான் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா உசப் டென்ஷன்ல அப்படியே திரும்புதான். உன் வாயை மூடுறா, உன்ட்ட நான் எதுவுமே கேட்கல, உன்ட்ட ஏதாச்சும் இப்ப கேட்டனாடா இல்லை உன் கதையை முடிச்சிரும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் உசப். ஆனா அப்படி சொல்லிட்டு அப்படியே தாரதாரையா அழ ஆரம்பிச்சிட்டான். என் மனசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். எனக்கு அது ஆல்ரெடி தெரியும்னு சொல்றான். என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பிராங்கி. எனக்கு எல்லாமே தெரியும்டா என் மனசுக்கு புரியும்டான்னு சொல்லிட்டு உசப் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். மேரியோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அழுகுறான். உடனே அந்த பொண்ணுங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் அதால போக முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், ஸ்கைப்பில இருந்து கீழே வரையில ஏகப்பட்ட அடிபட்டு இருக்கு, நாங்க ஸ்கைப்பியாக போகல, ஏகப்பட்ட அடிபட்டு இருக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கைப்பில வச்சு ஒரு சம்பவம் நினைச்சடா, ஒரு இருட்டான நேரத்துல அப்ப மூன் லைட் வெளிச்சத்துல ஒருத்தர் வந்து எங்க கப்பலை சரி பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வேலை பார்த்தது ஒரு உட்டன் கேமரா வச்சுதான் வேலை பார்த்தாரு. ஆனா அது யாரு என்னன்னு எனக்கு அப்போ வரைக்கும் தெரியவே இல்லைன்னு சொல்றாங்க. நானும் என்னடா சத்தம் சொல்லிட்டு எங்க கப்பலவே பார்த்தேன். ஆனா அங்க இருந்து ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு தான் சொல்றாங்க. அந்த சமயத்துல எனக்கு யாருன்னே அவரை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா ஒரு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த நாள் நாங்க வரையில எங்களோட ஷிப் ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே சரியா தாண்டா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேஸ்ட் சரியா இருந்துச்சு, எல்லாமே கரெக்டா வந்து பிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட மர்மம் எங்களுக்கு இன்ன வரைக்கும் புரியவில்லைன்னு சொல்றான்.
ஆனா அது யார் சரி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா மேரியோட ஒரிஜினல் மாடிஃபிகேஷன் மாதிரி அவங்க சரி பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க உள்ள வரல வேற மாதிரி இருந்துச்சு. மேரிய கரெக்டா எப்படி இருந்துச்சோ அதே லுக்ல அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொல்றான் உசப். என்னை சுத்தி நடக்க நிறைய மர்மம் தாண்டா இருக்கு. ஆனா இது என் மனசுக்கு சில விஷயம் புரியுதுன்னு தான் சொல்றாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு ஆள் வந்தாங்களா இல்ல என்னோட இமேஜினரியா இன்ன வரைக்கும் அது எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்றான் அவன். என்னன்னு பார்த்தா அங்க இருந்து ஒரு சத்தம் வந்திருக்கு. கவலைப்படாதீங்க உங்களை இன்னும் சில இடத்துக்கு நான் கூட்டு போய் தீர்வுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்திருக்காங்க. அது இப்ப நான் சொல்றது முட்டாள்தனமா தான்டா இருக்கும். ஆனா அது உண்மையா கூட இருக்கலாம்னு சொல்றான் அவன். எனக்கு தெரிஞ்சது மேரியோட மறுபிறவி நினைக்கேன். அதுவே அது சரி பண்ணிட்டு நினைக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதோட லிமிட் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும்டா. அதோட கடைசி நேரமும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அதனாலதான் நாங்க இந்த கம்பெனிக்கே வந்து நாங்க மொத்தமா சரி பண்ணணும்னு நினைச்சோன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். டேய் நான் சொல்றது முட்டாள்தனமா இருக்கும். நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். ஆனா பிராங்கி அப்படியே போய் அமைதியா போய் உட்காருதான். டேய் நீ சொல்றத நான் நம்புறேன் நம்பல அது வேற விஷயம்டா. ஆனா ஒருத்தன் வந்தான் உட்டன் ஹேமரை வச்சுட்டு வந்தான்னு சொன்ன பாத்தியா அப்படின்னு சொல்றான். என்னடா உட்டன் ஹேமரா அப்படின்னா அவரை பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா எனக்கு தெரியும். அதுதான்டா கிளப்பர் டுமான்னு சொல்றான் அவன். கிளப்பாவா அப்படின்னா என்னடான்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். கிளப்பர் டுமான் வந்து சாதாரண ஆள்டா. அவர் வந்து ஒரு ஓல்டு லெஜெண்ட் முந்தாள் காலத்துல உள்ள செயலர்னு சொல்றான். அவர் எப்பவுமே ஒரு கப்பலை நல்லா சூப்பரா பாத்துக்கிடுவாருடா. அது மாதிரி நீ சொன்ன உன்னோட ஷிப்போட இன்கார்னேஷன் சொல்லிட்டு அவங்க எப்பவுமே உட்டன் ஹேமரா தான் கையில வச்சிருப்பாங்க. ஒரு செயலர் கோட்டை போட்டு சுத்துவாங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கப்பலுக்கு எதுவும் பிரச்சனை அவங்களே வார்னிங் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி தானே உங்களுக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். ஆனா என்னோட வாழ்க்கையில இதை நான் கட்டுக்கதை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒருத்தர் பார்த்துருக்கதை நான் இப்ப தான் பார்த்துருக்கேன்னு சொல்றான் பிராங்கி. அவங்க எப்பவுமே வந்து ஒரு ஷிப்பை யார் நல்லா மெயின்டைன் பண்றாங்களோ அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கடா. அந்த மாதிரி தான் உனக்கு நினைக்கிறேன்னு சொல்றான் அவன். டேய் இந்த ஷிப் வந்து உங்களை நல்லா பார்த்துருக்குடா. அது வந்து உங்களுக்கு ஒரு ஹியூமன் மாதிரி இருந்து உங்களை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. உங்களை நல்லா சந்தோஷமா வச்சிருந்துருக்குன்னு சொல்றான். இப்ப நீங்க விட்டுட்டு போறது அதுக்கும் சந்தோஷம் தான் நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பிராங்கி. டேய் மேரி அது நீ தானடா நீ தான் என்கிட்ட பேசினியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி இதெல்லாம் விடு எதுக்குடா உன்னோட ஃப்ரெண்டு கூட நீ இவ்வளவு பெரிய சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பிராங்கி. சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இவ்வளவு நல்லவரான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தாரதாரே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சடனா ஏதோ ஒரு பெல்ஸ் தங்கக்கு யாரோ வெளியே இருக்காங்கன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் கேட்கறாங்க. சாம்பாயும் மத்தவங்க தான் இருப்பாங்க வேற யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி அவனுக்கு அப்பர் என்ட்ரன்ஸ்ல தானே வருவானுங்க. இந்த சைட்ல முடியாம வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். டேய் ஆமாடா அவனுக்கு வந்து உங்க ஆளுகளை அடிச்சு இன்னதுக்கு தூக்கிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வருவாங்கன்னு சொல்றான். ஏன் ஃப்ரெண்ட்ஸா அதெல்லாம் யாரின் மேல் வரப்போறதுல உனக்கு சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஏன்டா பெல் அடிக்கானுங்க எவனும் உள்ள வர மாட்டேங்கானு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சடனா போய் கதவை திறக்க போறாங்க. சரிடா பிரதர் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நீ சேருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பிராங்கி. டேய் என்னோட கேப்டன் கூட நான் டியூவல் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டேன்டா. இனிமேல் அங்க போக முடியாது. என்னை அப்படியே அனுப்பிச்சு விட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னோட கப்பலாலே இனிமேல் சேல் பண்ண முடியாது. அதனால இருந்து வேஸ்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை என் கையில விடு இதை நான் இனிமேல் பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் பிராங்கி. டேய் இந்த வாட்டி வேற உனக்கு உடச்சு தரேன்டா நல்லா அழகா உடச்சு தரேன்னு சொல்றான். டே அது என்னோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் சாம்பா இது நீங்க தானு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வெளியே வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஆனா கதவை திறக்க யோசிக்கிறாங்க ஒரு பக்கம். டே அந்த ஷிப்பே வந்து உங்களுக்கு ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல வந்து நின்று போயிருந்திருக்கு. அந்த கப்பல் தண்ணியில முழுது வர நீங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படி பண்ணாதீங்களா ரெஸ்ட் இன் பீஸா விடுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உசப்புக்கும் பிராங்கி ஒரு பக்கம் சண்டை வந்துருச்சு. ஒன்னு இந்த பொண்ணுங்க போய் கதவை திறக்காங்க. கதவை திறந்து அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு பறந்து விழுதா மோசுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா யாரோ ஒரு வந்து அடிச்சு நொறுக்குதாங்க. யாரு நீங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருங்க நான் இன்டரப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வருது. பார்த்தா அது கலிஃபா மொத்த டீமையும் வந்து கூட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். கல்லிலா செக்ரட்டரி இங்க கூட வந்தானு சொல்லிட்டு பிராங்கி ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கான். அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனுங்க. See you bye.